டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு வணக்கம். நாகர்கோவில் நிம்பஸ்டன் அகாடமியிலிருந்து நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்வு எழுதின அனைத்து மாணவர்களும் நல்லா எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுலேயும் குறிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷை செலக்ட் பண்ணி எழுதின மாணவர்கள்கிட்டேருந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஜென்ரல் இங்கிலீஷை செலக்ட் பண்ணி எழுதின மாணவர்களுடைய வாய்ப்பு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது, அது எப்படி இருக்கும், அது எதை டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அந்த மாணவர்கள்ட்ட இருந்தது. அதுக்கான டீட்டெயில்டு ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். கேள்விகளை பொறுத்தளவில் பெருசாக எந்த சிக்கலும் இல்லை. சிலபஸ்க்குள்ளே தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்களோ அந்த வெயிட்டேஜை ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் மார்க்கை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு 3 செக்ஷன். ஒன்று கிராமர், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இன்னொன்று வெக்காபுலரி. கிராமர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 கொஷின், வெக்காபுலரின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 கொஷின், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 கொஷின். ஸோ இதில் குறிப்பாக கிராமர் அண்ட் வெக்காபுலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தடவை கேட்ட கேள்விகள் ரொம்ப கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. குரூப் 2 ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம் அப்படின்றது தான். ரெண்டாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கேள்விகளுமே ரொம்ப நீளமாக இருந்தது. ஒவ்வொரு கொஷினும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரியான 2 சிக்கல் இருந்தது. இப்போது கேள்விக்கான பதிலை பார்ப்போம். எவ்வளவு வாய்ப்பு இருக்குது, கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷில் கொடுக்கப்பட்ட சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியான சிலபஸ். அப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்கக்கூடிய கேள்விகளை பதில் எழுதிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போது அதனால் என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நமக்கு இருக்கக்கூடிய டைமும் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் சால்வ் பண்ணுறதுக்கான டைமும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் மாணவர்களுக்கு அந்த ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கும் அப்படின்னா. ஏன்னா ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பட் சால்வ் பண்ணுறதுக்கே டைம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேண்டமாக ஏதாவது ஒரு ஆன்சர் போட்டுட்டு போயிடும். அதனால் நிறைய தப்பாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றது தான். அப்போது இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, ரீடிங் ஹேபிட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வொக்காபுலரியாக இருந்தாலும் சரி, காம்ப்ரிஹென்ஷனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லிமிட்டட் டைமில் கரெக்டாக போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுவும் கிராமரில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் ஆகிடும். இதுவே நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கிராமரையோ இல்லை புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் போயம்ஸை நம்பியோ இல்லை கொஞ்சம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜிஎஸ்சில் சரியான மார்க் எடுக்க முடியாமல் போகிறதும், இல்லை ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் ஃபுல் கொஷினும் அட்டன் பண்ண முடியாமல் போகிறதும் வாய்ப்பு இருக்குது.